அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு வந்து பாமகவை வசப்படுத்தும் அதிமுக கூட்டணி கணக்கில் அண்ணாமலையை வீழ்த்துகிறாரா இபிஎஸ் என்ற தலைப்பில் வந்து இன்னைக்கு பேச இருக்கிறோம். இதுல நாம முக்கியமா பார்க்க வேண்டியது இவ்வளவுதான். பாமக வந்து ரெண்டு இடத்துலயும் பேசிக் கொண்டிருந்ததுன்றது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமாகத்தான் இருக்கிறது. டாடி ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தாரு, தவ புதல்வன் ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தாரு. இது ஏதோ டாடிக்கும் சன்னுக்கு இடையில ஏதோ கருத்து வேறுபாடு, பிரச்சனை அப்படின்னு எல்லாம் சித்தரிக்கப்பட்டது. அப்படி கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து சிறிய கட்சிகள் ஒரு யுக்தியாகவே வந்து பல கட்சிகளை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. சமீப காலத்துல தான் அந்த விடுதலை சிறுத்தைகளானாலும் சரி, கம்யூனிஸ்டுகளானாலும் சரி, மதிமுக ஆனாலும் சரி, இந்த மாதிரி கட்சிகளுக்கு அந்த ஆப்ஷன் இல்லாம போறது. பாக்கி இருக்கின்ற கட்சிகளுக்கு அது அந்த ஆப்ஷன் இருக்கத்தான் செய்வது. அது முக்கியமாக பாத்தீங்கன்னா நிச்சயமாக தேமுதிகவுக்கு அந்த ஆப்ஷன் இன்னைக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் பாஜக இருக்கிறது. அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற பாமக ஆனாலும் சரி, இந்த மாதிரியான கட்சிகளுக்கு இருக்கிறது. அதே வந்து இப்போ ஒரு ஐஜேகேக்கோ ஏசி சண்முகத்துக்கோ கிடையாது. இது ஏன்னு மட்டும் விளக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடலாம். முக்கியமாக பாமகவினுடைய ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னா 90ஸ்ல இருந்து எப்போ அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்களோ, அது தேர்தல் அரசியலுக்கு வரணும்னு பார்த்தாங்களோ அப்பவே வந்து ரெண்டு கட்சிகளோடும், அதாவது அதிமுகவோடையும் திமுகவோடையும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். கடைசியில வந்து இப்போ அதிமுக தரப்புல இருந்து போன சில நபர்கள் வந்து பலமுறை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. 96 தேர்தலுக்கு முன்னால, அது 2001 தேர்தலுக்கு முன்னால, 2006 தேர்தலுக்கு முன்னால, இந்த டைம்ல எல்லாம் நாமெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் ஒரு பக்கமா போயிட்டு இருக்க வண்டிட்டு. ஆனால் இது கடைசி நிமிஷத்துல அப்படியே மாறிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. அவர்களுடைய அந்த இது கூட, அதாவது அவருடைய ஓட் பேங்க் கூட அப்படியே வந்து இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் சாயக்கூடிய அளவில் அவர்கள் வந்து வாக்கு வங்கி வைத்திருந்தார்கள். இது சாதுரியம் என்று பலரும் கணக்கு போட்டார்கள். இன்னொரு பலர் வந்து அந்த டைம்ல இருக்கின்ற அனலிஸ்ட் வந்து இது அவருக்கு அந்த தேர்தல் காற்று எந்த பக்கம் அடிக்கிறது அதை அறிந்து அவர் வந்து நடந்து கொண்டார் என்று போட்டார்கள். நிச்சயமாக அதில் எல்லாம் உண்மை இருக்கிறது. ஏனென்றால் மத்திய அமைச்சர் இவ்வளவு சிறிய ஒரு கட்சியை வைத்துக் கொண்டு இத்தனை அதிக மத்திய அமைச்சர்கள், ஒரு ஏ கே மூர்த்தியில் இருந்து ஆரம்பிச்சு நம்முடைய அன்புமணி ராமதாஸ் ஆனாலும் சரி, இவர்கள்லாம் யூனியன் மினிஸ்டர்ஸ் இருந்தா அந்த ஒரு இது இருக்கிறது. பொன்னுசாமி பலரும் வந்து மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அந்த ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்றால், ஒரு சிறிய கட்சி வர வேண்டும் என்றால் அது நிச்சயமாக அது சாதாரண காரியம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அதே நேரத்துல வந்து பாக்கி இருக்கின்ற ஏசி சண்முகமோ இல்லை என்றால் பாரிவேந்தரோ அது அந்த 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 ஸ்லாட் இல்லை என்றால் அந்த பாத்து ஏன் ஓப்பனாக இல்லை என்றால் வேற ஒன்றும் கிடையாது. இவர்கள் எல்லாம் வந்து அரசியலுக்கு வந்ததே வந்து பிசினஸை காப்பாத்துறதுக்கு தான். பாமகவோ ராமதாஸ் மருத்துவரோ அப்படி வர கிடையாது. மருத்துவருக்கு இந்த ஒரு ஃபுல் டைம் வேலையா இருந்தது. இவங்களை பொறுத்தவரை வந்து அவர்களுடைய அந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணு இது பண்ணி கொடுக்க வேண்டும், ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அளவுக்கு அதிகமாக காசு எதிர்க்கிறார்கள், அதுல வந்து பெரிய ரைட்ஸ் எல்லாம் வரக்கூடாது. இதுதான் அவருடைய நோக்கமா இருந்தது. பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் அடுத்த வந்து அரசியல் கட்சிகள் வந்து நிற்பார்கள், குண்டாஸ் வந்து நிற்பாங்க பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு முன்னால அவர்களை வந்து சமாளிக்க வேண்டும். இதற்கு ஒவ்வொரு பெரிய இன்ஸ்டிடியூஷனும் ஒவ்வொரு யுக்தியை வந்து கடைபிடிக்கிறது. ட்ரெடிஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லாம போகுது. இப்ப சென்னையில் இருக்கின்ற பெரிய பெரிய நிறுவனங்களில் வந்து இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து பெரிதாக ஒன்றும் முன்னாடி நின்று ஒரு குண்டாசு கொண்டு வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்துல வந்து அவுட்டர்ல இருக்கின்ற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருந்து ஆரம்பிச்சு பல இண்டஸ்ட்ரீஸ் இருந்து ஆரம்பிச்சு இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. பாலச்சந்திரன் சாருக்கு நிச்சயமாக தெரியும், கலெக்டராக இருந்தவர். ஸோ அவருக்கு நிச்சயமாக தெரியும். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்ஸே இல்லாம போகுது. அப்ப என்னை பொறுத்தவரை வந்து பாமக போன்ற தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எப்பவுமே ஓப்பனா இருக்கு. அது இது இது பாருங்களேன், என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. அதிமுக ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸ் இந்த முறை இந்த சிறிய கட்சிகள் பார்த்த மட்டும் ஒன்னும் பெருசா ஒன்னும் ஜெயிக்க போறது இல்லை. பட் இருந்தால் கூட அவர்களுடைய அந்த முக்கியத்துவம் என்பது மீடியால நிறைஞ்சு நிற்கிறாங்க. அதே மாதிரி தலைவர்கள் வந்து அணுகிறார்கள். பீங் வூட் பை லார்ஜர் பார்ட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இன்னைக்கு அவர்களுக்கு அந்த அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா கூட அந்த ஒரு பீயிங் வூட் என்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நிச்சயமாக இது அப்பாவும் பிள்ளையும் செஞ்சு வச்சு நடத்துற ஒரு நாடகமாக தான் நான் பார்க்கிறேன். அது மருத்துவர் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருந்தார், இவர் இன்னொரு பக்கம் பேசிக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு என்ன அதுல வந்து நமக்கு தெரிகின்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அவர்கள் யாரும் முட்டாள்கள் கிடையாது. அப்ப இந்த தேர்தல் வந்து ஒன்றும் ஜெயிக்க போறது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தால் கூட மேக்சிமம் பெனிஃபிட் அண்டர் த கரண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி வரும் என்பது அப்புறம் கூட உட்காந்து கம்பேர் பண்ணி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஒரு முடிவு எடுத்துருவாங்கன்னு நான் கருதுறேன். எனக்கு இந்த
இபிஎஸ் பத்தி தான் என்னுடைய இந்த இதுல வந்து கடைசி சப்மிஷன். இபிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங்ல அந்த எம்பி தேர்தலினுடைய அந்த சூடு பிடிக்கிற ஆரம்பிக்கிற ஜனவரியில சூடு பிடிக்கும் போது அவர் ஏதோ ரொம்ப கொஞ்சம் மெத்தன போக்கா இல்ல இது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்னன்னு புரியல. பட் அவர் கம்ப்ளீட்டா வந்து அதுல இருந்து அப்படியே வித்ரா பண்ண மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதிமுகவே அப்படி ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து அப்கோர்ஸ் அதிமுக ஐடி விங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இபிஎஸ் நோ டு ட்ரக்ஸ் எல்லாம் போட்டது வந்து திமுக வந்து பேக் ஃபுட்ல போடுகின்ற ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. எப்படி திமுக அது வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது இல்லையா? ஆனால் அந்த மாதிரி ஒரு பெரிய கன்சர்டட் எஃபர்ட் இல்லை என்றால் கம்ப்ளீட் அது ஐடில மட்டும் கிடையாது, அதாவது சோசியல் மீடியால மட்டும் கிடையாது. அவர் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் நகரங்கள்ல எல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் நடத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஜனவரியில இருந்து பாத்தீங்கன்னா ஏதோ பயங்கரமான ஒரு தொய்வு வந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன் அதிமுகவை பொறுத்தவரை. அவர்களை பொறுத்தவரை இந்த மாதிரி ஆமாங்க ஒரு லோக்சபா தேர்தல் வருது, நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆள் அனுப்பி என்ன பிரயோஜனம், பல இது என்னது ஜஸ்டிபிகேஷன்ஸ் வந்து வச்சு கொண்டிருந்தார்கள். அதாவது 2014 வந்து நாம தான் முழுசா ஜெயிச்சோம், அம்மா இருந்தாங்க எல்லாம் ஜெயிச்சோம், இங்க டெல்லிக்கு போனோம், டெல்லிக்கு போய் என்ன சாதிச்சிட்டோம், ஒன்றும் கிடையாது, இது வேஸ்ட், இதுலயே 20 கோடி 30 கோடி ஒவ்வொரு தொகுதிக்கு போட்டு செலவு பண்ணி அதுல வந்து ஜெயிச்சு வந்து அங்க போய் உட்காந்து ஒரு வெத்தா போய் உட்காந்து ஒரு வேலையும் இல்லாம கடைசியில் அவனுக்கு சொல்றதை பண்ண வேண்டிய கட்டாயத்துல வந்து நாம வந்து தள்ளப்படுகிறோம் என்ற அந்த இது. அதுக்கப்புறம் 2019-23 கூட இந்த 24 கூட ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது. அவர்கள் அதாவது ஓம் பிர்லானுடைய அந்த பாராளுமன்றத்தில் வந்து யாரும் ஒன்றும் பேச முடியாத ஒரு அவலம் வந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். 145 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி தமிழகத்தை சார்ந்த எவ்வளவோ பேரை சஸ்பெண்ட் பண்ணி இந்த அசம்பிளி நடத்தி பார்லிமெண்ட் நடத்தி அதில் வந்து எவ்வளவோ பில் எல்லாம் பாஸ் பண்ணி அப்போ பொதுவான வந்து இப்போ அதிமுகவினுடைய அந்த கோணத்துல இருந்து பார்க்கும்போது 14-19 வந்து இந்த அளவுக்கு பண்ணோம், இந்த அளவுக்கு ஜெயிச்சு வந்தோம், ஆனா அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. 19-24 வந்து திமுகவினுடைய அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இனி நமக்கு எதுக்கு இதுல இருந்து எதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ற அந்த ஒரு இடத்துல இருந்து பேச ஆரம்பிச்சாரு. இல்லை என்றால் அணுக ஆரம்பிச்சாரு, பேசல அணுக ஆரம்பிச்சாரு. அந்த தருணத்தில் தான் நாம பலரும், நானும் பேசியிருக்கேன் அதை பத்தி. அதாவது அதிமுக வந்து இந்த தேர்தல் ஏதோ ஒரு காரணத்துக்காக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டால் நிச்சயமாக அதோட அதிமுக காலி. அதிமுக இருக்கிற நபர்கள் வந்து மைக்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து பாஜகவுக்கு மைக்ரேட் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலான நபர்கள் வந்து அவர்களுக்கு பாஜகவையும் பிடிக்காது, திமுகவையும் பிடிக்காது. அப்ப அடுத்து ஒரு ஃபோர்ஸ் வர வேண்டும். அதான் இப்ப வந்து விஜய் கொண்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னு தெரியல. அப்போ அந்த ஒரு இடத்தில் அதான் அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த ரியலைசேஷன் வர்றதுக்கு பின்னாலதான் வந்ததுக்கு பின்னாலதான் கொஞ்சம் தடால் படால்னு வேலைகள் வந்து ஆரம்பிக்கிறாரு. பாமகவோட பேச்சுவார்த்தை என்று ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து அவர் வந்து அணுகிறாரு. இப்ப விஜயகாந்த் சென்று சந்தித்த அந்த குழு சென்று சந்தித்தாலும் சரி, விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பிறகு பிரேமலதா சென்று சந்திச்சாலும் சரி, அதெல்லாம் வந்து அதனுடைய நீட்சியாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ தேர் கேச்சிங் அப் இந்த கேம் என்று மிக தெளிவாக தெரிகிறது. அப்ப அதிமுகவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்று தெரிஞ்ச பாமக, அதிமுகவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து இருக்கிறது என்று தெரிஞ்ச தேமுதிக, அதுதான் பாஜகவை விட ஒரு பெட்டர் கூட்டணியாக இருக்கும். ஏனென்றால் ஒரு தோக்குறதுலயும் ஒரு ஒரு ரெஸ்பெக்டபிள் டிஃபீட் என்று வேண்டும் இல்லையா? அதற்காக ஒரு முனைப்போட செயல்படுகின்ற ஒரு கட்சியாக அந்த எல்லா இடத்துலயும் இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் ஒரே ஒரு விஷயம் தானுங்க. எல்லா பூத்லயும் இன்னைக்கு ஆள போட முடியும். எல்லா பூத்லயும் வந்து உங்களுக்கு வாக்கு வருதா இல்லையா என்று அவர்கள் வந்து மிக துல்லியமாக கணிக்க முடியும். தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு தெரியும் இந்த இவ்வளவு ஓட்டு வருது என்று அவர்களுக்கு தெரியும். யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா இந்த விஷயங்கள் எல்லாம் மிக மிக தெளிவாக தெரிகின்ற கட்சிகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிமுக திமுக தான். இந்த பூத்து வேலைகள் எல்லாம் 2 பேரும் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதாவது அதிமுகவை பொறுத்தவரை இந்த பிளாக் புக் இருக்கும். அந்த பிளாக் புக்ல வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் வந்து தெரியும் யார் எங்க இருக்கிறான்ட்டு. அந்த கம்ப்ளீட் நேம்ஸ் அந்த லிஸ்ட் வந்து அதிமுக இருக்கு. திமுக அந்த அளவுக்கு ஆர்கனைஸ் கிடையாது. பட் அந்த கட்டமைப்பு வந்து வலுவா இருக்கிறதுனால, குறிப்பாக ஆட்சியில் இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லாம வந்து எல்லா பூத்துலயும் வந்து அவர்களுக்கு ஏஜென்ட் போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதனாலதான் வந்து இந்த ரீதிங்கிங் வருகிறது. பாமக வந்து அந்த பப்ளிசிட்டி ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஒரு ஒரு ஸ்டாம் நடந்து கொண்டது இல்லையா பிஜேபியினுடைய 6 முறை 7 இன்னைக்கு 7வது முறையாக பிரதமர் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த ஒரு பப்ளிசிட்டி இது வந்து அதே அப்படி சஸ்டெயின் பண்ணா நிச்சயமாக பாஜகவுக்கு இன்னும் அதிகம் ஓட்டு வரும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் வந்து பலரும் அதாவது குறிப்பா இந்த கட்சிகள் வந்து அந்த அங்க போலாமா என்ற டெம்டேஷன் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த பப்ளிசிட்டி எல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. கொஞ்சம் பொலிட்டிக்கலி அவேர் கிரௌடா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அப்போ அந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்து வருகிறதுனால அது 69% ரிசர்வேஷன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கின்ற அந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ், இந்த அவேர்னஸ் தானுங்க வட இந்தியாவில் இல்ல. அதான் பிரச்சனையா இருக்கிறது. அரசியல் அவேர்னஸ் இருக்கின்ற
ஒரு இடத்தில் வந்து நிச்சயமாக இந்த ஜாதி மதம் இதெல்லாம் பேசி நீங்க வந்து வாக்கு சேகரிக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். எவ்வளவுதான் ஒரு ஜாதியில் இருக்கின்ற ஒரு நபரை வந்து அங்க வந்து முக்கியஸ்தராக நிறுத்தினா கூட மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. பாமக காரனே வந்து ஏற்றுக்கொள்ளல. வன்னியரே வந்து பாமகவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில தானே இப்ப வந்து 2016 பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப மக்களும் மாறிவிட்டார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். பொலிட்டிக்கலி அவேர் கிரௌடா இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் கணித்து கொண்டு இன்னும் நம்ம அரசியல் நீடிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதுனாலதான் இப்போது வந்து பாமக இப்படி ஒரு முடிவுக்கு, அதாவது முடிவுன்னு சொல்ல முடியாது, நிச்சயமா அந்த நெகோசியேஷன் ஆவது அதற்கு முயன்றுகிறார்கள் என்று பார்க்க வேண்டியதா இருக்குது. நான் பிஜேபி கிட்ட போய் சேர்ந்தா நிச்சயமா கேசுகள் வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க. அது பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா அந்த போபால் மெடிக்கல் காலேஜ் கேஸ் எல்லாம் இன்னும் இருக்கிறது. அது எந்த கணக்கில் வரும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போ அது அப்படி பார்க்கும்போது பாஜகவுக்கு போனா கேஸ் வாபஸ் வாங்கிடலாம், அதிமுகவுக்கு போனா கட்சியை நிலைநிறுத்தலாம். இந்த சாய்ஸ்ல எந்த சாய்ஸ் எடுப்பாங்கன்னு தான் நமக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, இல்ல நேற்றைய தினம் இல்ல நேற்றைய தினம் அந்த அதான் இல்ல அது நேற்றைய தினம் அந்த சிவாஜி பார்க்ல வந்து நான் பார்த்த அந்த காட்சிகள் நிச்சயமாக அது வந்து எதிர்கட்சிகள் இருக்குது இந்தியால, அதுவும் வலிமையாக இருக்கிறது என்றது நம் கண்டோம். அந்த அளவுக்கு வந்து அங்க மக்கள் மட்டும் கிடையாது, அது அந்த ஸ்டேஜ்ல இருக்கின்ற அந்த கெமிஸ்ட்ரி பாருங்க. இது வந்து நம்ம 2019 பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. மக்கள் வந்து விரும்பினாலும், மக்கள் வந்து மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் கூட, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற மக்கள், கேரளாவில் இருக்கிற மக்கள் வச்சுக்கலாமே, அப்படி இருந்தால் கூட வட இந்தியாவில் இருக்கிற மக்கள், ஈவன் மகாராஷ்டிரா இருக்கிற மக்கள், மகாராஷ்டிரா கூட ஓவர்வெல்மிங்கா பிஜேபிக்கு தான் ஓட் பண்ணுச்சு போன 2019. அதுல இருந்து ஒரு வித்தியாசம் நமக்கு தெரிகிறது. அந்த சமயத்தில் இருந்த தலைவர்கள் எல்லாம் வந்து எனக்கு பிரதமராக முடியும், எனக்கு பிரதமராக முடியும் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அது சற்றே மாறி இன்னைக்கு வந்து தேவ் கம் டு கிரவுண்ட். இந்த ரியாலிட்டி வந்து ஹிட் ஆகிறது. நம்ம ஒன்னா இருந்தா தான் அரசியலே செய்ய முடியும் என்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு நமக்கு தெரிந்து விட்டது. இந்த மொமெண்டம் வந்து 80 நாள் சஸ்டெயின் பண்ண முடியுமா? அதான் முன்னாடி இருக்கிற கேள்வியா இருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் என்பது 73 நாள் வந்து தேர்தல் வச்சிருக்காங்க. அது பல இடங்கள்ல மகாராஷ்டிராவை பொறுத்தவரை 5 கட்ட தேர்தல் வந்து நடத்த போறாங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில நான் பார்க்காத விஷயம். சிங்கிள் ஃபேஸ்ல வந்து அசம்பிளி தேர்தல் நடக்கின்ற இடம். பூனே சட்டமன்றத்துக்கு இன்னும் தேர்தல், சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல் வந்து மார்ச் 2023 இருந்து வேகண்டா வைத்துக் கொண்டு என்ற வேறொன்னும் கிடையாது. இது மகாராஷ்டிராவை பொறுத்தவரை மகாராஷ்டிரா ஒரு பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட். எப்படி மகாராஷ்டிரா, என்னை பொறுத்தவரை மகாராஷ்டிரா ஒடிஷா தானுங்க. திஸ் வில் த்ரோ அப் தி பிகெஸ்ட் சர்ப்ரைசஸ் என்று நான் கருதுகிறேன். அது நீங்க வந்து கேரண்டி ஆனாலும் சரி, வேற என்ன பேர்கள் சொன்னாலும் சரி. இப்ப சவுத்ல ஏறத்தாழ நம்ம ஒரு டிசைடட் மாதிரி தான் தெரிகிறது. ஒன்னும் கேரளால வந்து எல்டிஎஃப் இல்லைன்னா யூடிஎஃப், லெப்ட் இல்லைன்னா யூடிஎஃப். என்னை பொறுத்தவரை லெப்ட் வந்து ஜஸ்ட் இந்த குறைந்த காலத்திலேயே வந்து நிறைய அவப்பேர் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. அதனால அதனுடைய விளைவாக என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, அந்த சிபிஎம்க்கு உள்ளார இருக்கின்ற அந்த கோஷ்டி பூசலை எல்லாம் மீறி கொண்டு அவர்கள் வந்து சைல்ஜா டீச்சரை வந்து வடகரால் நிறுத்த வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் தாமஸ் ஐசக் வந்து அவரை கொண்டு வர்றாங்க. அதாவது பிக் கன்ஸ் எப்ப கொண்டு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன், அதாவது சிபிஎம்னுடைய ஸ்டேட் கால்குலேஷனை வந்து அதற்கு மேலான விஷயங்கள் நடந்தா மட்டும்தான் அதை கொண்டு வருவாங்க. நான் பல முறை இருந்து பார்த்துருக்கேன், நான் அங்க படிச்சேன், அதனால எனக்கு கொஞ்சம் அங்க அரசியல் கொஞ்சம் தெரியும். அதே மாதிரி திருவேண்டரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ பெரிய ஃபைட் வந்து ராஜீவ் சந்திரசேகரும் சசி தரூரும் என்ற அந்த அளவில் வந்து பேசிக்கொண்டிருக்காரு. குறிப்பா டெல்லி மீடியா இதை பத்தி நான் ஃப்ரண்ட் லைன்ல கூட எழுதியிருக்கிறேன், கம் அவுட் இன் கப்பல் ஆஃப் டேஸ். ஆனா அப்படி கிடையாது. அங்க இருக்கிற ஃபைட் என்று பாத்தீங்கன்னா, சிபிஐனுடைய முன்னாள் ஜெனரல் செக்ரட்டரி, ஸ்டேட் செக்ரட்டரியான பன்னியன் ரவீந்திரனும் சசி தரூரும் இருக்கின்ற ஃபைட் தான். ஏன்னா சசி தரூரை பொறுத்தவரை, சசி தரூருக்கு வந்து அரசியல் தெரியாவிட்டால் கூட, அதாவது யூஎன் எல்லாம் இருந்தாருங்க, அவருக்கு அண்டர் செக்ரட்டரியா இருந்தாரு, அது மாதிரி பிறகு இங்கே வந்துடுறாரு. அந்த அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு டிரான்சிஷன் பண்ற இன்னொரு நபரை நான் பார்க்கல. அதாவது 2009 உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், இவர் என்ன பண்ணாரு, அசோகா ஹாட்ல போயிட்டு பெரிய சூட் ரூமை புக் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா வந்து பதவியேற்று இருக்கிறாரு. ஆனால் மாச கணக்குல வந்து அங்கேயே இருக்கிறாரு. 1 கோடியோ 1.5 கோடியோ வந்து பில் வருது. அப்ப அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த மனிதர் வந்து மாறி இப்ப வந்து மக்களோட மக்களாக, மக்கள் பிரச்சனைக்கு முன்னாடி நின்று போராடக்கூடிய ஒரு நபராக கேரளாவில் இன்னைக்கு வந்து தென்படுறாரு. அது குறிப்பா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட் இந்துத்துவ வெர்ஷன் எடுத்துன்னு போறாரு. இது கேரளத்துல வந்து ஈடுபடுது. கேரள மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க.
கம்யூனல் இஷ்யூஸ்ல வந்து நாங்க வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோம் என்பதும், அதே நேரத்துல வந்து கோவில் சார்ந்த இஷ்யூஸ்ல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோம் மிக தெளிவா இருக்கிறது. அதுதான் பத்தனந்திட்டானுடைய எலெக்ஷன் காமிக்கிறது. பத்தனந்திட்டா என்ற இடத்துல தான் சபரிமலை இருக்கிறது. சபரிமலை எலெக்ஷனுக்கு முன்னால, அதாவது அங்க ஒரு பை எலெக்ஷன் வருகிறது. அந்த எலெக்ஷனுக்கு முன்னால பெரிய அளவில் வந்து பாஜக வந்து இந்த ஹிந்துத்துவ அஜெண்டாவை வந்து எடுத்துட்டு போச்சு. சபரிமலா குறிப்பாக இங்க பழனி பண்ண மாதிரி அங்க பண்ணாங்க. ஆனால் அதுலயும் ஒன்றும் பாசிட்டிவா ஒன்றும் வரவில்லை. அங்க ஜெயிக்கிறது சிபிஎம் காரன் ஜெயிச்சு போறான். அப்போ அந்த அளவுக்கு வந்து கேரளாவை பொறுத்தவரை அப்ப சவுத் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா இடத்திலையும் நமக்கு ஏறத்தாழ தெளிவான விஷயங்களா இருக்கிறது. குறிப்பாக தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் காங்கிரஸ் அரசுகள் இருக்கிறது பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்து பாஜகவுக்கு தருகிறது. இனி நார்த் எடுத்தீங்கன்னா அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல பாஜகவினுடைய வலுவான அந்த கூட்டணிகள் இருக்கிறது, இல்லை என்றால் வலுவாக கட்சியா இருக்கிறது என்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ நிச்சயமாக பாஜகவுக்கு அதுல ஒரு பாசிட்டிவா இருக்கிறது. அப்ப அங்க ஒரு 200 சீட்ல வந்து வருகின்ற அந்த ஒரு செட்பேக், அதாவது இந்தியா கூட்டணிக்கு வருகின்ற ஒரு செட்பேக் வந்து இந்த 200 சீட் வந்து கொண்டு வரும் என்றுதான் நான் கருதுகிறேன். அப்போ பிஜேபி ஸ்டார்ட்ஸ் வித், அதாவது மகாராஷ்டிரா, ஒடிசா பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ், சவுத் கம்ப்ளீட்லி வித் இது இந்தியா கூட்டணி, ஹிந்தி ஹார்ட்லேண்ட் ஒரு அட்லீஸ்ட் 70-30 என்ற அளவில் வந்து பாஜகவோட இருக்கிறது. அப்ப 200 வந்து கேன்சல் ஆயிருது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா குஜராத் என்பது பெரிய அளவில் வந்து பாஜகவுக்கு கை கொடுக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஆனாலும் சரி, நார்த் ஈஸ்ட் எப்படி ஓட் பண்ணும் என்னன்னு சொல்ல முடியாது. 25 சீட்டு தான். அப்படி இருந்தாலும் கூட எப்படி ஓட் பண்ணும்னு இன்னும் சொல்ல முடியாது. மணிப்பூர்னுடைய அந்த தாக்கம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அசாமில் கூட இருக்கிறது. அசாமில் ஒரு டீலிமிட்டேஷன் கூட நடத்தி இருக்கிறாங்க. பாஜகவுக்கு சாதகமான டீலிமிட்டேஷன் தான். அது எப்படி நடத்த முடியும் என்று பாலச்சந்திர சார் நீங்க தான் விளக்க வேண்டாம். எப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தனியா டீலிமிட்டேஷன் பண்ணிட்டு அதுல வந்து தேர்தல் நடத்துறது என்று சொல்ல வேண்டும். காஷ்மீர் 4 சீட் இருக்கிறது. 3 சீட் வந்து எகெயின்ஸ்டா தான் ஓட்டு போடுவாங்க. ஜம்முல மட்டும்தான் பிஜேபி ஜெயிக்க போறது. ஹரியானா ஒரு பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்டாக பார்க்க வேண்டியதா இருக்கு. ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், இது 3 இடத்துலயும் வந்து பிரச்சனைகள் பாஜக பெரும் பிரச்சனைகள் இருக்கிறதாக நான் காண்கிறேன். அப்ப எடுத்து பாத்தீங்கன்னா நியர்லி 200 என்ற அந்த இடத்துலதான் இருந்து அந்த போட்டிகள் ஆரம்பமாகிறது. அதுல என்னை பொறுத்தளவுல வந்து ஒரு கூட்டணியில வந்து 10 தலைவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டணியில் வந்து மோடிக்கு கேரண்டி என்ற ஒரே ஒரு கேரண்டி மட்டும் இருக்கும்போது நிச்சயமாக என்னை பொறுத்தளவுல வந்து அது ஒரு அட்வான்டேஜ் இந்தியா என்றுதான் நான் பார்க்கிறேன் இப்போதைக்கு.